இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதை ஒட்டி அவர் தமிழர், ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவரை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அவர் தமிழர் என்பதை விட அவர் ஒரு RSS காரர் என்பதை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஆகவே RSS பின்புலத்தில் உள்ள அல்லது RSS பிரச்சாரகராக உள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனை மற்றவர்கள் ஆதரிக்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஆகவே இப்போது இந்தியா கூட்டணியின் சார்பில் உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவரை இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் என்கிற முறையில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ரெண்டாவது, இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்போ சுதர்சன் ரெட்டி ஆந்திராவிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் சுதர்சன் ரெட்டிக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளுமா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆகவே இந்த தமிழர் ஆகவே ஆதரிக்க வேண்டும் என்கிற அந்த பிரச்சாரம் என்பது எந்த விதமான அழுத்தமும் இல்லாதது, எந்த விதமான அர்த்தமற்றது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அமைச்சர்கள், மேலவர், பிரதமர்லாம் 30 நாள் காவலில் இருந்தாலே பதவி சரியான. அதாவது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தை பொறுத்தவரை எதிர்கட்சிகளை ஒடுக்குவது அல்லது மத்திய அரசுக்கு எதிராக கருத்து சொல்பவர்களை சட்டத்தின் மூலமாக ஒடுக்குவது, கைது செய்வது, சித்திரவதை செய்வது, ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு பல புதிய சட்டங்களெல்லாம் அவர்கள் ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க எதிர்கட்சி முதல்வர்களை, எதிர்கட்சி அமைச்சர்களை ஒடுக்குவதற்கு தான் அது பயன்படும். இந்த மாதிரியான ஜனநாயக விரோதமான பல சட்டங்களை கடந்த 10 ஆண்டு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது. அவற்றையெல்லாம் எதிர்த்த போராட்டத்தை இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகள் எல்லாம் இணைந்து நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்துறோம். ஆகவே பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தையும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எதிர்க்கும். அதாவது எடப்பாடிக்கு ஆம்புலன்ஸ் மேல கோபமா, வேறு யார் மேல இருக்கிற கோபத்தையோ ஆம்புலன்ஸ் டிரைவர் மேல காமிச்சார் போல் இருக்கு. உலகம் முழுவதுமே ஆம்புலன்ஸ் வந்தால் வழிவிட வேண்டும் என்பது எல்லோருக்குமே நடைமுறையில கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே ஆம்புலன்ஸ், அதை விட கொடுமை என்னன்னா, ஆம்புலன்ஸ் டிரைவர் பேஷண்டா போக வேண்டியிருக்கின்ற அளவுக்கு ஒரு நாளாந்திர அரசியல்வாதியை போல அவருடைய அந்த பேச்சு என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. ஒரு முன்னாள் முதலமைச்சர் இப்படி பேசி இருப்பது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. ஆம்புலன்ஸுக்கு இந்த மாதிரி அவர் இந்த பேசுனது என்பதற்காக அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறார்.